முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக கூடும் அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் நடைபெறுகிறது. தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக கூடும் அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழக அமைச்சரவையின் முதல் கூட்டம், இந்த அரசு பொறுப்பேற்ற பிரகாரம் நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் இது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். பல முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனைகள், விவாதங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக தொழில் நிறுவனங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்க ஒப்புதல் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று LNT நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கிறது. 3 திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இது உட்பட மேலும் பல தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய, புதிதாக தொழில் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு ஒப்புதல் பெறப்படும். அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒப்புதல் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் சிலவற்றுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்து அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அதை உயர்த்தக்கூடிய வகையில இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அது தொடர்பாக விவாதங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரை எப்போது கூட்டுவது, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வார்கள், அதனை எப்போது தாக்கல் செய்வது, அதே போன்று அந்த நிதிநிலை அறிக்கையில இடம்பெற வேண்டிய சிறப்பு அம்சங்கள், புதிய அரசின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய சிறப்பு அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டமானது தற்பொழுது முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி மேலும் சில முக்கியமான விவகாரங்களும் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்தும், டாஸ்மாக் டெண்டர் விவகாரம் தொடர்பாகவும், இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாகவும் முக்கிய விவாதங்கள் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்து வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் தலைமையில நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் பல முக்கிய எதிர்பார்ப்புகள் இந்த அமைச்சரவை கூட்டத்தின் மீது எழுந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.